என்னோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, அக்கா 1 கேஜில ரசமலாய் கேக் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் கொஞ்சம் பெரிய போர்டு எடுத்திருக்கேன். ஏன்னா, கேக்கு வந்துட்டு டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகும்போது சில சமயம் சைடில் வந்து அந்த க்ரீம் வந்து லைட்டாக ஒட்டிடுது. அதனால தான் கொஞ்சம் பெரிய போர்டு எடுத்திருக்கேன். அப்படியே நம்ம கேக் செய்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பவும் போல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேயர் கேக்குக்கு வந்துட்டு வெனிலா ஸ்பஞ்ச் வச்சு அதுக்கு மேலே ரசமலாய் மில்கெல்லாம் ஊற்றிட்டு சைடில் கொஞ்சம் வந்துட்டு அந்த பால் வந்து சிந்திட்டு அதை உடனே தொடச்சிட்டேன். ஏன்னா அதில் வந்து எல்லோ கலர் இருக்குல்ல, அது வந்துட்டு அந்த போர்டில் லைட்டாக அப்படியே பதிஞ்சிருது. அதனால தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் வந்து க்ரீம் தாங்க அப்ளை பண்ணுறேன். க்ரீம் வந்துட்டு நிறைய எடுத்த மாதிரி இருக்கும். அதை லெவல் பண்ண அப்புறம் பாருங்கள், அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ரீம் எல்லாமே வெளியே வந்துடும். நம்ம அதை யூஸ் பண்ணியே கேக்குக்கு க்ரம் கோட்டிங் கொடுத்துடலாம். அப்புறம் ஃபில்லிங் வந்துட்டு நிறைய ரசமலாயெல்லாம் போட்டு கேக்கோட ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. மண்டையில் இருந்த கொண்டையை மறந்துட்டேங்கிற மாதிரி நான் கேக்கெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு ஃபைனல் அவுட்புட் எடுக்க மறந்துட்டேன். அதான் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை கேக் ஆர்டர் பண்ணால் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஹோம் டெலிவரி கூட இருக்குது. பாய்.